வணக்கம் நண்பர்களே. அகுபங்சர் மருத்துவம் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் அப்படின்னு நாம் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறோம். மருத்துவம் அப்படின்னோன்னா இது ஏதோ ஒரு பெரிய படிப்பு, இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் இது. படிப்பறிவு இல்லாதவங்க கூட அழகான முறையில் இந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டு தங்களுக்கு தாங்களே சிகிச்சை அளிச்சுக்கலாம். இப்போ இங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வகுப்புல அகுபங்சர் மருத்துவம் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற இந்த அறிமுகம் மட்டும்தான் இந்த வகுப்பு. இந்த அறிமுகத்தை முடிச்சுட்டு நாம இந்த அகுபங்சர் மருத்துவத்தை எவ்வளவு அழகான முறையில கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அகுபங்சர் மருத்துவம் இது மருத்துவம் கிடையாது, வாழ்க்கை. இந்த அகுபங்சர் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் இருக்கு. இதை நம்ம இங்க கத்துக்க போறோமா இப்போ அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அகுபங்சர் மருத்துவத்தை வெளியே கொண்டு வரோம். இந்த அகுபங்சர் மருத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு எளிய முறையில தான் இருக்கு. இந்த எளிமையான மருத்துவத்தை லேசாக்கிக்கிறதும் கஷ்டமாக்கிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம லேசான முறையில எந்த அளவுக்கு அழகா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மருத்துவத்துல முக்கியமா மனித உடல் உறுப்புகள்ல முக்கியத்துவப்படுத்தக்கூடிய உறுப்புகள் 12 உறுப்புகள். அதுல முதல் உறுப்பு மண்ணீரல். இது இங்கிலீஷ்ல ஸ்பின்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் எஸ்பி. ரெண்டாவது உறுப்பு வயிறு, இங்கிலீஷ்ல ஸ்டொமக்னு சொல்லுவோம். இதனுடைய சிம்பிள் எஸ்டி. மூணாவது நுரையீரல். இதை இங்கிலீஷ்ல லங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் எல்யூ. நாலாவது பெருங்குடல். இதை இங்கிலீஷ்ல லார்ஜ் இன்டெஸ்டின் சொல்லுவோம். இதனோட சிம்பிள் எல்ஐ. அஞ்சாவது சிறுநீரகம். இது இங்கிலீஷ்ல கிட்னின்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் கே. ஆறாவது சிறுநீர் பை. இதை இங்கிலீஷ்ல யூரின் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் யூபி. ஏழாவது கல்லீரல். இதை இங்கிலீஷ்ல லிவர்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் எல்ஆர். எட்டாவது பித்தப்பை. இதை இங்கிலீஷ்ல ஜிபின்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் ஜிபி. இதை இங்கிலீஷ்ல கல்லீரல்னு சொல்லுவோம். ஒன்பதாவது இருதயம். இங்கிலீஷ்ல ஹார்ட்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் ஹெச். பத்தாவது சிறுங்குடல். இதை ஸ்மால் இன்டெஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் எஸ்ஐ. 11 இருதய மேலுறை. இங்கிலீஷ்ல பெரிகார்டியம்னு சொல்லுவோம். இதனோட சிம்பிள் பி. 12 மூவ வெப்ப மண்டலம். ட்ரிபிள் வார்மர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இதனோட சிம்பிள் டிடபிள்யூ. இந்த 12 உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் மனிதனோட எல்லா நோய்களுக்கும் காரணம். இந்த 12 உறுப்புகளுடைய இயக்கத்தை சரி பண்ணிட்டா மனிதனுக்கு எந்த விதமான நோயா இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றதான் அக்குபங்சர். இந்த 12 உறுப்புகள் மனித உடல்ல எங்க இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இந்த படத்தை நீங்க நல்லபடியா மனப்பாடம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் நல்லபடியா மனப்பாடம் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து உண்டான வகுப்புகள் போகலாம். சரிங்களா? இந்த வெள்ளையா இருக்கு இல்லைங்களா ரெண்டு பக்கமும், இதுதான் நுரையீரல். மனிதனுடைய நெஞ்சு பகுதியில இருக்கு. இந்த நுரையீரலுக்கு மத்தியில இருக்கிறது தான் இருதயம். சரிங்களா? மனிதனோட வலதுபுறம் அந்த எலும்புகள் இருக்கு இல்லைங்களா, நெஞ்செலும்பு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பச்சையா தெரியுது இல்லைங்களா, இதுதான் கல்லீரல். இதுல சின்னதா கீழே இருக்குது இல்லைங்களா, இதுதான் பித்தப்பை. இதே இடதுபுறம் இந்த மஞ்சளா பெருசா இருக்கு இல்லைங்களா, இதுதான் வயிறு. இந்த வயிற்றுக்கு ஒட்டி மஞ்சளா கோடு போட்டு மறுபடியும் காணப்படுது இல்லைங்களா, ஒரு விதை போல, இதுதான் மண்ணீரல். சரிங்களா? தொப்புல சுத்தி இந்த மாதிரி சிகப்பொழில இருக்கு இல்லைங்களா, டியூப் போல நிறைய மடிஞ்சு இதுதான் சிறுங்குடல். மனிதனோட தொப்புல சுத்தி இருக்கு. இந்த சிறுங்குடலோட முடிவுல இருந்து வலது பக்கம் கீழே இருந்து வலது பக்கம் கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி சமமா பாவடிவில் போகுது. இந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியணும்னு இந்த பாவடி கட் பண்ணப்பட்டிருக்கு. பாவடிவில் போய் இடது பக்கம் இறங்கி அப்படியே நம்ம டாய்லெட் போகிறோம் இல்லைங்களா,
அந்த பின்னாடி போறதான் இதுதான் வந்து பெருங்குடல். சரிங்களா? அப்படியே நேர் பின்னாடி மனிதனோட உடம்புக்கு இடுப்பு பகுதியில் இருக்கிறது தான் வந்து பெண்களுக்கு பிரசவ வலின்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறதான் கிட்னி, 2 கிட்னி. இது வந்து பின்புறம் தெரியாதனால இங்க தனிப்பட்ட முறையில் இருக்கு. இந்த 2 கிட்னில இருந்து டியூப் போல வந்து முன்னாடி ஒவ்வொருத்தருடைய பிறப்புறுப்புக்கும் மேல இருக்கிறது தான் வந்து சிறுநீர் பை. சரிங்களா? இதை வந்து நல்லபடியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது வந்து எழுதுறதுக்குண்டான டைம் வந்து வீடியோவில் வந்து கொடுக்கப்படலை. நீங்கள் அப்பப்போ வந்து வீடியோவை நிறுத்தி உங்களுக்கு தேவையானதை வந்து எழுதிக்கிட்டு வாங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து மொத்தம் எத்தனை உறுப்பு பார்த்துருக்கோம் அப்படின்னா 10 உறுப்பு தான் பார்த்துருக்கோம். இந்த இருதய மேலுறை அப்படின்ற உறுப்பையும் பெரிகார்டியம் அப்படின்ற அந்த உறுப்பு தான் இருதய மேலுறை. மூவெப்ப மண்டலம் அப்படின்ற அந்த 2 உறுப்பு வந்து இதில் பார்க்கல. பெரிகார்டியம் இருதய மேலுறை, இருதயத்துக்கு மேலே தான் இருக்கும். மூவெப்ப மண்டலம் அப்படின்றது வந்து ஒரு உறுப்பே கிடையாது. மனிதனோட இயக்கத்துக்கு 98.4 ஃபாரன்ஹீட் வெப்பம் தேவை. இந்த வெப்பம் வந்து மனிதனோட இந்த உறுப்புகள்ல 3 அடுக்கா பிரிஞ்சு பாருங்க, இது வரைக்கும் ஒரு அடுக்கு, இது வரைக்கும் ஒரு அடுக்கு, இதுக்கு கீழே ஒரு அடுக்கு, 3 அடுக்கா பிரிஞ்சு வேலை செய்யறதுனால அதை ஒரு உறுப்பு அக்குபங்க்சர்ல எடுத்துக்கப்படுது. மொத்தம் 12 உறுப்புகள். இந்த உறுப்புகளோட இருப்பிடத்தை நல்லபடியா மனசுல பதிய வைங்க. இந்த 12 உறுப்புகளுக்கும் 12 சக்தி ஓட்ட பாதைகள் மனிதனோட உடம்புல இருக்கு. அந்த 12 சக்தி ஓட்ட பாதைகள்லையும் மனிதனுக்கு சக்தி தரக்கூடிய புள்ளிகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை. இதுல வந்து 20 புள்ளிகள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் இயங்குது. நமக்கு மொத்தம் 12 உறுப்பு, 12 2 24 மணி நேரம். ஒரு நாள் கணக்கு சரியா போச்சு. சரிங்களா? இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படியே ஆரம்பிச்சு இங்க போய் முடியுது. இந்த பெருங்குடல் சக்தியை கிரகிக்கக்கூடிய நேரம் 5 to 7 காலையில. இப்போ நீங்க பாக்குறது நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை. இது எந்த அளவு மனிதனோட உடம்புல போகுது அப்படின்றத வந்து நீங்க பாருங்க. இதுல மொத்த புள்ளிகள் 11 புள்ளிகள். இது சக்தி இயங்கக்கூடிய நேரம் காலையில 3 to 5. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிறுநீர் பையோட சக்தி ஓட்ட பாதை. இது பாருங்க, மனிதனோட உடம்புல எப்படி போய் எப்படி வருது அப்படின்றத பாருங்க. இதுல வந்து மொத்தம் 67 புள்ளி இருக்கு. இது சக்தியை கிரகிக்கக்கூடிய நேரம் மதியானம் 3 to 5. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிறுநீரக சக்தி ஓட்ட பாதை, கிட்னியோட சேனல். உள்ளங்காலில் ஆரம்பிச்சு அப்படியே எந்த அளவுக்கு மனுஷனோட உடம்புல போகுது பாருங்க. இதுல 27 புள்ளி இருக்கு. 5 to 7 சாயந்தரம் இதனோட சக்தி கிரகிக்கக்கூடிய நேரம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பித்தப்பை சக்தி ஓட்ட பாதை. அது மனிதனோட உடம்புல எப்படி போகுது பாருங்க. இதுல மொத்தம் 44 புள்ளி. இது இயங்கக்கூடிய நேரம் நள்ளிரவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, 11 to 1. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்லீரலோட சக்தி ஓட்ட பாதை. இது மனிதனோட உடம்புல எப்படி போகுதுன்னு பாருங்க. இதுல மொத்தம் 14 புள்ளி இருக்கு. இது வந்து அந்த பித்தப்பை டைம் முடிஞ்ச உடனே 1 to 3 நைட்டு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிறுகுடலோட சக்தி ஓட்ட பாதை. இது மனிதனோட உடம்புல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல மொத்தம் 19 புள்ளி. இதனோட நேரம் வந்து மதியானம் 1 to 3. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருதயத்தோட சக்தி ஓட்ட பாதை. இது மனிதனோட உடம்புல எப்படி ஆரம்பிச்சு எங்க வருதுன்னு பாருங்க. இதுல மொத்தம் 9 புள்ளி இருக்கு. இதனோட நேரம் வந்து மதியம் 11 to 1. இப்ப நீங்க பாக்குறது மூவெப்ப மண்டலத்தோட சக்தி ஓட்ட பாதை, ட்ரிபிள் ஹார்மோன் சொன்னோம் இல்லைங்களா, அதனோட சக்தி ஓட்ட பாதை மனிதனோட உடல்ல எப்படி போகுதுன்னு பாருங்க. இதுல மொத்தம் 23 புள்ளிகள் இருக்கு. இது இயங்கக்கூடிய நேரம் இரவு 9 மணில இருந்து 11 மணி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பெரிகார்டியம், இருதய மேலுறையோட சக்தி ஓட்ட பாதை.
இது உடம்புல மனிதனோட உடல்ல எப்படி போகுது பாருங்க. இதுல மொத்தம் 9 புள்ளி. இது இயங்கக்கூடிய நேரம் இரவு 7 to 9 மணி. இப்போ நீங்க பார்க்கறது வயிறு, இரைப்பை சக்தி ஓட்ட பாதை. இது மனிதனோட உடம்புல எப்படி போகுதுன்னு பாருங்க. இதுல மொத்தம் 45 புள்ளி. இதனோட நேரம் காலையில 7 to 9. இப்போ நீங்க பார்க்கறது மண்ணீரலோட சக்தி ஓட்ட பாதை. இது மனிதனோட உடல்ல எப்படி போகுதுன்னு பாருங்க. இதுல மொத்தம் 21 புள்ளி. இது இயங்கக்கூடிய சக்தியை கிரகிக்கக்கூடிய நேரம் காலையில 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும். இப்ப பார்த்தது மட்டும்தான் அக்குபங்சர் புள்ளிகளா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நம்ம உடம்புல மொத்தம் ஆயிரக்கணக்கான அக்குபங்சர் புள்ளிகள் இருக்குன்னு சொல்றாங்க. வியர்வை சுரப்பிகள் ஒவ்வொன்றுமே அக்குபங்சர் புள்ளி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்குபங்சர் புள்ளிகளை வச்சு எந்த முறையில சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மொத்தம் இது ஒரு 3 முறைகளை பயன்படுத்தி இந்த அக்குபங்சர் புள்ளிகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்படுது. அந்த 3 முறைகள் என்னென்ன அப்படின்னா, 3 தத்துவங்களா அக்குபங்சர்ல சொல்லப்படுது. இந்த அக்குபங்சரோட சிகிச்சை முறை எப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய சக்தி நிலையை சமநிலை பண்றதுதான். இந்த உடல்ல இருக்கக்கூடிய சக்தி நிலையை சமநிலை பண்ண 3 தத்துவங்கள் இருக்கு. ஒன்னு இன் யாங். இது சீன மொழிங்க. இந்த இன் யாங் அப்படின்றது அழகிய தமிழ்ல கரு உரு அப்படின்னு வச்சிருக்காங்க. ரெண்டாவது பஞ்சபூத தத்துவம். மூணாவது கழிவு நீக்கு தத்துவம். இதை 3 கொண்டுதான் இந்த அக்குபங்சர் புள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. இந்த அக்குபங்சர் புள்ளிகளை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, சூன் அப்படின்னு சொல்றாங்க சீனா மொழியில. தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 1 அங்குலம். இன்னும் நமக்கு நல்லபடியா புரியணும் அப்படின்னா 1 இன்ச். என்னோட விரல்ல, ஆள்காட்டி விரல்ல 2 ரேகை தெரியுது பாத்தீங்களா? இந்த 2 ரேகைக்கு இடப்பட்ட தூரம் தான் 1 சூன், அதாவது 1 அங்குலம். பாருங்க, இதுதான் 1 அங்குலம். ஒரு விரல்ல மொத்தம் 3 அங்குலம் இருக்கு. இந்த 1 அங்குலம் பாருங்க, இதுதான் கணக்கு. இதே அளவு தான் கட்டை விரல் கட்டை விரலோட அளவு வரும். கட்டை விரலும் 1 அங்குலம் தான். இந்த 4 விரலோட இந்த மத்தி பகுதியை அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மத்தி பகுதியை இது 3 சூன், 3 அங்குலம். இந்த முறைகள்ல தான் புள்ளிகள் அளக்கப்படுது. 12 சக்தி ஓட்ட பாதைகள் மட்டும் இல்லாம இன்னும் 2 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கு. அதுல ஒன்னு இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதை. இது இங்கிலீஷ்ல ரென் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இது மனிதனோட உடம்புல மைய பகுதியில இருக்கு. பாருங்க, இதுல மொத்தம் 24 புள்ளி. இந்த இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதுதான் கர்ப்பப்பை சக்தி ஓட்ட பாதை. இன்னொன்னு ஆளுமை சக்தி ஓட்ட பாதை, டியூ சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இது மூளைக்கான சக்தி ஓட்ட பாதை. இது உடம்புல எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டில் இது வரைக்கும் தான் இருக்கு. இது அப்படியே தலை மேல ஏறி முன்புறம் மத்தி வழியா மூக்கு வழியா மேல் உதட்டு உள்வாய்க்குள்ளார போய் முடிவடையும். என்னடா உடம்புல இப்படி எல்லாம் நரம்பு மாதிரி போகுது, இதுல இவ்வளவு புள்ளி இருக்கு, 1000 புள்ளின்றாங்க, இதெல்லாம் நம்ம எப்படி மனப்பாடம் பண்றது? அந்த மாதிரியான கவலைகள் வேண்டாம். நாம இதை நம்மளோட வாழ்க்கையில இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்குபங்சர் தான் வெளியே கொண்டுறோம். இதை எந்த அளவுக்கு எளிமையான முறையில நம்ம லேசா இதை நம்ம கத்துக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு இதை நம்ம அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய வகுப்புகள்ல பார்க்கலாம். இந்த 12 சக்தி ஓட்ட பாதைகளோட சேர்த்து 2 சக்தி ஓட்ட பாதைகளும் சேர்த்து மொத்தம் 14. இந்த 14ல இருக்கக்கூடிய புள்ளிகளும் மொத்தம் கூட்டினா 361 புள்ளி. இப்ப பாருங்க, ஆயிரக்கணக்கான புள்ளிகள்ல இருந்து நமக்கு 361 புள்ளி போதும் அப்படின்ற அளவு வந்தாச்சு. இப்ப அதுலயும் என்ன ஆகுது அப்படின்னா, இதுல ஆசிக் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த ஆசிக் புள்ளி என்ன அப்படின்னா, இந்த புள்ளிகள்லாம் இல்லாம ஒரு மனிதனோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அந்த இடத்துல புதுசா ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு சிகிச்சை அளிக்கிறதன் மூலியமா அந்த நோய் சரியா போகும். அது இல்லாம யுவன் சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த சக்தி ஓட்ட பாதையில இருக்கக்கூடிய முழு சக்தியும் தேங்கி இருக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு புள்ளிகள் இருக்கு. அடுத்து லூ கனெக்டிங் பாயிண்ட்.
இன்னையும் யாங்கையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அந்த இன் யாங் என்ன அப்படின்றது வந்து இன் யாங் தத்துவம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் அதை இணைக்கக்கூடிய புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் ஜி கிளப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்னா, இப்ப இந்த பார்த்தோம் இல்லைங்களா 12 உறுப்புகள்ல திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த புள்ளியை தூண்டும் போது அந்த நோய் வந்து சரியா போகும். அப்புறம் இந்த நோய் அறியக்கூடிய முறை வந்து தொட்டு அறியறது, நோயாளிகிட்ட கேட்டு அறியறது, நாடி பார்த்து அறியறது. இந்த தொட்டு அறியறது என்ன அப்படின்னா, இதுல வந்து மனிதனோட உடல்ல முன்புறமும் பின்புறமும் ஃப்ரண்ட் பேக் அலாரம் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது முன்புறமும் பின்புறமும் எச்சரிக்கை தரக்கூடிய புள்ளி. அது மட்டும் இல்லாம டிஸ்டல் பாயிண்ட் தூர புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கு. அருகாமை புள்ளி லோக்கல் பாயிண்ட்னு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு என்னோட மணிக்கட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்த்து தூண்டும் போது அந்த பிரச்சனை வந்து சரியா போகும். அப்புறம் வலிகள் இருக்குன்னா வலியை நீக்கக்கூடிய புள்ளி இருக்கு. சக்திகளை வந்து சமநிலை பண்ணக்கூடிய புள்ளி இருக்கு. மோட்டார் புள்ளி இருக்கு. அது இல்லாம ஜிங்குவல் பாயிண்ட் கைவிரல், கால் விரல், நகக்கண் ஓரம், நுனியில இருக்கக்கூடிய புள்ளிகள். இந்த புள்ளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலியமாகவும் அந்த நோய் வந்து சரியா போகும். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலையும் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு வர மாதிரி ஒவ்வொரு இதுலயும் அந்த பஞ்சபூத புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த 361 புள்ளியில இருந்து நமக்கு புள்ளிகள் வந்து இன்னும் குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா. அப்படிதான் இப்படி படிப்படியா வந்து புள்ளிகள் வந்து குறையும். நம்ம இப்ப பார்த்த இந்த எல்லா புள்ளியுமே வந்து நம்மளுடைய சிகிச்சை முறைக்காக எடுத்துக்க போறது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இது ஒரு அறிமுக வகுப்பு மட்டும்தான். சரிங்களா. இந்த 3 தத்துவத்தை கொண்டு புள்ளியை தூண்டணும்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த இன்யாங் புள்ளிய இன்யாங் அப்படின்ற எதுல வந்து சக்தி, எந்த உறுப்புகள்ல வந்து சக்தி அதிகமா இருக்கு, எதுல குறைவா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு பஞ்சபூத அடிப்படையில அந்த புள்ளியை தூண்டும் போது கழிவு நீக்கு தத்துவம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அது ஒண்ணும் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். கழிவுகள் வெளியேறும் போது அழகான முறையில் நோய் சரியா போகும். நம்ம உடம்புல நோய் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு சரியான முறையில ஜீரணமாகாம ஒவ்வொரு உறுப்புகள்லயும் போய் கழிவுகள் வந்து தேங்குது. அந்த கழிவுகள் வந்து தேங்கி நாளடைவில் அந்த கழிவுல இருந்து கிருமி உண்டாகி அது வந்து நோயா நமக்கு வந்து தெரியுது. இந்த கழிவுகள் நீங்கும் போது அழகான முறையில அங்க வந்து அந்த நோய் வந்து சரியா போகும். இந்த இன் யாங் தத்துவம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் வந்து அக்குபங்க்சருக்கு சிம்பிளா எடுத்துக்கப்படுது. இதுதான் வந்து சரியான சிம்பிள். இது இந்த பக்கம் வந்து இன்னு, இந்த பக்கம் வந்து யாங்கு. இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வட்டம் போட்டு எஸ் போட்டு 2 பக்கம் வந்து 2 சின்ன சின்ன ரவுண்டு. இந்த 2 பக்கமும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கிறுக்கல் பண்ணிருக்கு. சரிங்களா. இதுதான் சரியான சிம்பிள். இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. இது ஏன் சரி ஏன் தப்பு அப்படின்றது வந்து நம்ம படிப்படியா போகக்கூடிய வகுப்புகளில் வந்து பார்ப்போம். அடுத்த தத்துவம் வந்து பஞ்சபூத தத்துவம். இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் வச்சிருப்போம். பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிலம், காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம் வரும். இந்த அக்குபங்க்சர்ல அந்த ஆகாயம் வந்து மரமா மாற்றப்பட்டுடுச்சு. இதுதாங்க அந்த பஞ்சபூத தத்துவம். நிலம், நிலத்துல இருந்து காத்து உருவாகுது, காற்றுல இருந்து நீர் உருவாகுது, நீர்ல இருந்து மரம் உருவாகுது, மரத்துல இருந்து நெருப்பு உருவாகுது, மறுபடியும் நெருப்புல இருந்து நிலம் உருவாகுது. இந்த பஞ்சபூத சக்தி. இந்த பஞ்சபூத சக்தி ஒரு மனிதனோட உடம்புல சரி செய்ய இந்த பஞ்சபூத சக்தி சமநிலை அடைய எந்த மாதிரியான நோயா இருந்தாலும் சரியா போகும். இந்த சுற்றுக்கு பேரு ஆக்க சுற்றுங்க. இதே இன்னொரு சுற்று இருக்கு, அதுதான் வந்து கட்டுப்படுத்தும் சுற்று. அதே போலதான் நிலம், காற்று, நீர், மரம், நெருப்பு. இதுல வந்து நிலம் வந்து நீரை கட்டுப்படுத்துது, நீர் வந்து நெருப்பை கட்டுப்படுத்துது, நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்துது, காற்று வந்து மரத்தை கட்டுப்படுத்துது, மரம் வந்து நிலத்தை கட்டுப்படுத்துது. சரிங்களா. இது ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி 5 ரவுண்ட் போட்டு ஸ்டார் போடுவோம் இல்லைங்களா, இப்படி ஸ்டார் போடுறோம். இதே வந்து கை எடுக்காம போடுற ஸ்டார், அவ்வளவுதாங்க. கை எடுக்காம ஸ்டார் போடுவோம்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி போடுறதாங்க. இதுதான் பஞ்சபூத தத்துவம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம வகுப்புக்குள்ள போகல. இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு, அவ்வளவுதான். மொத்தம் 12 முக்கியமான உறுப்புகள், 12 சக்தி ஓட்ட பாதைகள். அந்த 12 சக்தி ஓட்ட
பாதைகள் இருக்கிற மாதிரியே அந்த 12 உறுப்புகளுக்கும் 12 நாடி இருக்குங்க. அந்த நாடி எங்க இருக்கு, அதை எப்படி பார்க்கணுன்றதை பார்ப்போம். உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குங்களா, அப்படியே வந்தா அந்த ஆள்காட்டி விரலோட பள்ளம் 3 ரவுண்டு தெரியுதுங்களா, அந்த முதல் ரவுண்டு தான் வந்து முதல் நாடி. அதை அப்படியே மேலே நீவிட்டு வந்தா இங்க தெரியுது இல்லைங்களா ஒரு ரவுண்டு, இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் நீவி பாருங்க, ஒரு எலும்பு தெரியும். அந்த எலும்புக்கு கீழே இருக்கிறது 2வது நாடி, அதே அளவு தூரத்தில் இருக்கிறது 3வது நாடி. ஒரு கையில வந்து 3 நாடி, வலது கை இடது கை ரெண்டுலையும் சேர்த்து 6 நாடி. இந்த 6 நாடியும் ஒவ்வொரு நாடியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் 2 நாடி. மேலே தொட்ட உடனே ஒரு துடிப்பு தெரியும், அது ஒரு நாடி. அழுத்தினா இன்னொரு துடிப்பு தெரியும், அது 2வது நாடி. பாருங்க, நாடியோட இருப்பிடம் தெரியணும் அப்படின்னா அந்த எலும்பு சொன்னோம் இல்லைங்களா, எலும்புக்கு கீழே வருது இல்லைங்களா, இந்த நடு நாடியில உங்களுடைய நடுவிரலை வச்சுட்டு பக்கத்தில் ஆள்காட்டி விரலையும் அதுக்கடுத்தது மோதிர விரலையும் வச்சிங்கன்னா 3 நாடி. 3 நாடி இருப்பிடம் இதுதாங்க. நல்லபடியாக பாருங்க. நாடியை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கை வந்து நாடி பார்க்குறவங்களோட கை வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக தாங்க இருக்கணும். இந்த லூஸாக இருக்கக்கூடிய நிலையில் லைட்டாக கையை பெண்டு பண்ணி முதல் நாடியில் உங்களுடைய ஆள்காட்டி விரலை வைங்க. நம்ம வைத்தியர்கள்லாம் பண்ணுற மாதிரி 3 இதையும் வச்சு பார்க்க வேண்டாம். நாடியில் பல படித்தரங்கள் இருக்குது, அதை நம்ம நல்லபடியாக உணரணும் அப்படின்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, ஆள்காட்டி விரலை இப்படி வைக்கக்கூடாது, இப்படியும் ரொம்ப தூக்கிட்டு இந்த அடிப்பகுதியில் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மேடான பகுதி தெரியுது பார்த்தீங்களா உங்களோட விரலில், இந்த மேடான பகுதியை அந்த நாடியில் மட்டமாக இப்படி வச்சா துடிப்பு தெரியும், அடுத்து வச்சா துடிப்பு தெரியும். மொத்தம் 2 கையிலையும் 3 இடத்துல 6 இடம், 6லையும் மேலே கீழேன்னு சொல்லிட்டு 6 2 12 நாடி. 12 உறுப்புக்கு 12 நாடி வருது. அது என்னென்ன உறுப்புக்கு என்னென்ன நாடின்னு போக போக வகுப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து வைக்கிறீங்க, உங்களுக்கு துடிப்பு தெரியும், மறுபடியும் லைட்டாக அழுத்துங்க, அந்த துடிப்பு நிலை மாதிரி இன்னொரு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த துடிப்பு வந்து அதிகமாக துடிக்குதா இல்லை கம்மியாக துடிக்குதா அப்படின்றத கவனிச்சுட்டு வாங்க. இந்த அதிகமாக துடிக்கிறது கம்மியாக துடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து நாடி துடிப்பே தெரியாது. அதை நினச்சி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். இன்னிலேருந்து நிறைய கைகள் பார்த்துட்டு வாங்க. இந்த நாடி தாங்க ரொம்ப முக்கியம். இந்த நாடியை வச்சே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். அந்த நாடியை வச்சு வரக்கூடிய நோய்களை சரி பண்ணலாம். இன்னும் நாடியில் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்குறது வந்து நாடியில் பார்க்கணுன்றது நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் அதை நம்ம வந்து அனுபவித்து பார்த்ததில்லை. அந்த நாடியில் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்கன்ற அளவுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நாடியில் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்ற அளவுக்கு பார்க்குறதுல இருக்குது. ஏன் முதல் வகுப்புலேயே நாடியோட முக்கியத்துவத்தை இந்த அளவு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய கைகள் பார்க்க மட்டும்தான் உங்களுக்கு நாடி வந்து நல்லபடியாக தென்படும். இந்த புள்ளியை தூண்டுறது வந்து 4 முறைகளில் தூண்டலாங்க. அந்த 4 முறைகள் என்னென்னா, ஊசியை கொண்டு தூண்டுறது, அந்த புள்ளியை வந்து அழுத்தி தூண்டுறது, அந்த புள்ளியை வந்து தொட்டு தூண்டுறது, அந்த புள்ளியை வந்து தொடாமலே தூண்டுறது. ஊசியால் தூண்டுறது அப்படின்றது இந்த முறை தாங்க, பயப்பட வேண்டாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிகிச்சை முறையில் நம்ம ஊசியை பயன்படுத்த போகிறது இல்லை, முதல்லையே நம்ம வந்து சொல்லியாச்சு. மற்ற 3 முறைகளை தான் பார்ப்போம். அடுத்த முறை அழுத்தி தூண்டுற முறைங்க. அந்த அழுத்தி தூண்டுற முறை என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் விரலை வச்சு அழுத்திக்கிட்டே வரேன், அவ்வளோதான், இதோட நின்றுச்சு. இதுக்கு மேலே எலும்பு தான் இருக்குது. இந்த நிற்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை வந்து அழுத்தி தூண்டுறது அப்படின்னா, இப்படி நேராக வச்சு விரலை வச்சு அழுத்துறதாங்க. இப்படி நீங்கள் சைடாவோ இல்லை இப்படி பெண்டாவோ வச்சு அழுத்தினீங்கன்னா உங்கள் விரல் வந்து வலி எடுத்துக்கும். இப்போ ஊசி எப்படி நேராக இருக்கோ அந்த மாதிரி உங்களோட விரலையும் வந்து நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சு நீங்கள் நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா இந்த புள்ளியில் அழுத்தும் போது வலி ஏற்படும். இந்த முறையில் எப்படி தூண்டுறது அப்படின்னா, இந்த வலி வந்து அந்த சிகிச்சை எடுத்துக்கிறவங்க கிட்ட வலி நின்றுடுச்சா அப்படின்னு சொல்லி கேளுங்க. எடுக்கக்கூடிய வலி வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வந்து முழுசாக வலி நின்று போகும். அது வரைக்கும் இந்த அழுத்தம் தொடரணும்.
வலி முழுமையாக நின்ன பிறகு விரலை வந்து டக்குன்னு எடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மெதுவாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மெதுவாக விரலை எடுக்கணும். இதுதாங்க வந்து அழுத்தி தூண்டக்கூடிய முறை. தொட்டு தூண்டக்கூடியது என்ன அப்படின்னா, நாடியை பார்த்தோம் இல்லைங்களா, இப்படி தொடக்கூடாது, இப்படியும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி மத்தி இந்த மேடான பகுதி, இந்த பகுதியை வந்து கரெக்டாக அந்த புள்ளியில் வந்து இப்படி தொட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் விட்டுட்டு விரலை வந்து மெதுவா எந்த அளவுக்கு மெதுவாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதுதாங்க தொட்டு தூண்டக்கூடிய முறை. தொடாமல் தூண்டக்கூடிய முறை என்ன அப்படின்னா, இந்த முட்டியிலேருந்து கரெக்டாக 1 இன்ச் அளவு இந்த புள்ளியில் செஞ்சு பாருங்கள், உங்களால் நல்லபடியாக உணர முடியும். இது தூண்டுறது என்ன அப்படின்னா, உங்களோட விரலை ரொம்ப ஸ்டிப்பாக வச்சுக்க வேண்டாம், சும்மா நார்மலாக வச்சா போதும். சரிங்களா? உங்களோட விரல் எக்காரணத்தை கொண்டும் ரொம்பவும் டைட்டாக இருக்க வேண்டாம். விரலை இப்படி அந்த புள்ளிக்கு மேலே இருந்து அப்படியே படிப்படியாக கொண்டுட்டு போய் எக்காரணத்தை கொண்டும் தொட்டுவிடக்கூடாது. தொடாமல் பாருங்கள், நூலளவு கேப்பில் உங்களோட விரலை வந்து நிறுத்துங்க. அது மேலே நிறுத்தும் போது இந்த மாதிரி விரல் வந்து ஆட வேண்டாம். அப்படியே அழகா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அது மேலே வந்து நிறுத்துனீங்க அப்படின்னா, நிறுத்தும் போது உங்களுடைய இந்த விரல் நுனியில் வந்து ஒரு எர்த்தடித்த மாதிரி, இல்லை அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சியோட இறகு வந்து லைட்டாக தட்டின மாதிரி தெரியும். இதுதாங்க தொடாத சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை. இந்த 3 முறையும் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நான் இப்போ சொன்ன புள்ளிகளில் கூட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நம்ம படிப்படியாக வந்து வகுப்புக்கு போவோம். நிச்சயமாக நம்ம இனிமேல் எடுக்கக்கூடிய வகுப்புகளில் நம்ம எல்லா புள்ளிகளையும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம சிகிச்சைக்கு தேவையான புள்ளிகள், அந்த தேவையான புள்ளிகளை கொண்டு எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம வந்து சிகிச்சை செய்யலாங்க. அந்த புள்ளிகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி எல்லா புள்ளிகளும் எங்கே இருக்குது, அது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான கால நேரமும் கிடையாது. ஒரு புக்கு கொஞ்சம் புக்கு வாங்குங்க. அந்த புக்கில் வந்து எல்லாம் தெளிவாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு வந்து இப்பயே வந்து உங்களோட சிந்தனைகள் வந்து தூண்டப்பட்டிருக்கணும். எந்த விதத்தில் அப்படின்னா, இவ்வளோ புள்ளிகள் தேவையில்ல, அதான் சொன்னாங்கல்ல, ஜீக்வல் பாயிண்ட்டு, கனெக்டிங் பாயிண்ட்டு, ஆசிக் புள்ளி, முழு சக்தி தேங்கி இருக்கக்கூடிய புள்ளி, அப்புறம் நெகக்கண் ஓரம் இருக்கக்கூடிய புள்ளி, இந்த புள்ளிகளை தூண்டும் போதே அந்த நோய் வந்து சரியாக போகும். அப்படின்னும் போது இந்த புள்ளிகளை வச்சு தூண்டினாலே நோய் சரியாக போகும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்திருக்கணும். உங்களுக்கு சிந்தனை திறன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக ரொம்ப யோசிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது வெறும் அறிமுக வகுப்பு தான். இவ்வளோதாங்க அக்குபங்க்சர். இதை தான் வந்து மக்கள் வந்து பேசிக், எம்எக்கு, டிப்ளமோ, எம்டி, பிஹெச்டி அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை நம்ம எந்த அளவுக்கு அழகான முறையில் ஈஸியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அக்குபங்க்சரை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக நீங்கள் வந்து அக்குபங்க்சர் புள்ளிகளை பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் போய் ப்ளே ஸ்டோர் உள்ள போய் அக்குபங்க்சர் 3D அப்படின்ற அந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இறக்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 உறுப்புகளும் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 12 உறுப்புகளையும் நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து அழகாக தெரியும். இது வந்து ஒரு 3D அப்ளிகேஷன் தாங்க. அந்த புள்ளிகள் வந்து நம்ம அழகாக கீழேருந்து சுற்றி அந்த பொம்மையை வந்து சுற்றி விட்டு எந்தெந்த இடத்துல போகுது அப்படின்ற அளவுக்கு பார்க்கலாம். நல்லது நண்பர்களே, நம்ம வந்து அடுத்ததுலேருந்து நம்ம வகுப்புக்குள்ளே போவோம். இவ்வளோதான் அக்குபங்க்சர். இதை தான் வந்து நம்ம எப்படி இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம சிகிச்சை அளிக்க போகிறோம் அப்படின்றதான். இது படித்து மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த பாதைகள்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்ற பயம் வேண்டாம். எல்லாமே ரொம்ப எளிமை தான். தொடர்ந்து வகுப்புகளில் பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த எளிமை வந்து எந்த அளவுக்கு நமக்கு லேசாக இந்த வகுப்பு நடத்த போகிறோம் அப்படின்றத வந்து கவனிப்போம். நல்லது.